உங்க ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரன் வந்திருக்கானா? இவனா காலிலேயே கோலம் போடுறான். வழி நடுக்க இதே மணிப்புரி குச்சிப்புடி டான்ஸ். என்னயா வாயில குருவி வச்சிருக்கானா? வெள்ள குதிரை பீப்பாவா குடிச்சிருக்கிறாரு. பாத்தீங்களா சார், இந்த புள்ள என் மகன் மாதிரி. அனாதே நீ அப்ப இவரையா வச்சுக்கயா வசதி எப்படி? மரியாதை இல்லாம பேசாதீங்க தம்பி. சார், நான் ஓகோன்னு வாழ்ந்த தெருவு பக்கமா என்னை நாயை எடுத்துட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு வந்தார் சார் இவரு. நான் விசாரிச்சுக்கிறேன் அவரை. மேல சொல். என் மருமக ஒரே ஒரு பொண்ணு. சரி, தெருவுல நின்று பாக்குறா சார். இந்த மனுஷன் என்ன எடுத்துட்டு வர்றாரு சார். தண்ணி குடியா? போட்டுக்கிற தண்ணி பத்தாதாயா? என்ன தண்ணி? உட்காருங்க. நான் ஓடக்கிற மாட்டேன் சார். நடக்கவே முடியும். நீ ஓடுறியா? இன்ஸ்பெக்டர் வருவாரா? ஏன் நாங்க பத்தாதா? சார், இன்ஸ்பெக்டர் சார், நமஸ்காரம் சார். சார், இந்த நியாயத்தை கேட்டீங்களா சார்? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாத்தீங்களா சார், தெரு வழியா என்ன இழுத்துட்டு வந்தாங்களே சார். என் மனசு என்ன பாடுபட்டிருக்கு சார். மறுபடியும் உங்களை ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு வராத நிலைமை ஏற்படுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? சார் வேண்டாம் சார், இனிமேல் என்னை ஊர்வலமா அழைச்சிட்டு போனாங்க நான் தூக்கு போட்டுக்கிட்டு செட்டே போடுவேன் சார். பாத்தீங்களா, உங்களை ரகசியமா அழைச்சிட்டு வந்திருந்தா இந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்காது இல்ல? ஏற்படாது சார், ஏற்படும். உங்களை மாதிரி கௌரவம்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் தப்பு பண்ணும் போது தெரு வழியா ஊர்வலமா கூட்டிட்டு வந்தா தான் திருந்துவீங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரியா? இனிமே எப்போதாவது மதுபானத்தை பத்தி நினைச்சா உங்க மருமகளும் கௌரவம் கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கும் இல்ல? கண்டிப்பா நிக்கும் சார், கண்டிப்பா நிக்கும் சார். சார், தெரியாதனமா நான் குடிச்சுட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார். போயிடுறேன் சார். மன்னிக்க வேண்டியது கோர்ட், நாங்க இல்ல. ஐயோ, என்ன சார், குடமா காய்ச்சான், பீப்பாயா விற்கிறான். நான் இன்னைக்கு ஒரு நாள் தெரியாதனமா அவங்க கிட்ட வாங்கி குடிச்சுட்டேன். இதுக்காண்டி கோர்ட்டு இருக்கல சார். பக்கத்து வீட்டுல நாங்க குடியிருக்கிறதா வீட்டை காலி பண்ணிட்டு போறதா? என்ன ஐயா குமுறல் அலறல் கொந்தளிப்பு மூணுக்கும் ஒரே அர்த்தம் தாயா? என்ன புரியாத ஆளியா நீ? கவிஞனா பிறக்க வேண்டியவன் கான்ஸ்டபிளா பிறந்து கழுத்து இருக்கு. ரிட்டையர் ஆன உடனே கவிஞன் தாயா? இங்க சந்தேக கேட்டியா? சந்தேக கேட்டு அலங்காரம் டைரி உண்டா? என்ன ஆச்ச கடைசியான போதும் டைரின்னு பேயா அடையிறிய? என்ன என் காதலிக்கு என் மேல சந்தேகம்யா? சந்தேகமா? ஆகக்கூடாதையா? ஆயிட்டுதே. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் சந்தேகம் வர்றதுக்கு முன்னால கழுத்துல தாலிய கட்டுன்னு. இப்ப அப்படி என்ன சந்தேகம் வந்துருச்சு? இந்த பூக்காரி பாரிஜாத இருக்கிறாளே அவளா? அலுவா மாதிரியே. என்ன ஈனக்குரல்? ஐயோ என் வீட்டுல வந்து குப்பி அடிக்கிறாங்க. அந்த பூக்காரிய உங்களுக்கும் தெரியுமா? அதான் சின்ன மாதிரி சொல்றாரு அல்வான்னு. அக்கா பொண்ணே இவர் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாருன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா? அந்த பூக்காரியே உங்க வீட்டுக்காரருக்கும் தெரியுது. மொட்டை அழிக்கிற குட்டித்தனத்துல கால் எடுத்து போட அது முழங்கால உடச்சுக்கிட்டாளாங்கிற கணக்குல இந்த முகரைய நான் கட்ட போக இது நகரெல்லாம் சுத்துதே. போலீஸ கட்டிக்கிறத விட பேசாம போலீஸ கட்டிக்கலாம். ஐயோ, ரெண்டு பேரும் ஓன் அலறாங்க. விஷயத்தை சுருக்கி சொல்லையா? வேண்டாயா, நான் சுருக்க மாட்டேன். ஒரு வாட்டி பட்டது போதும். என்ன பட்ட? ஆமாயா, 3/9 விலாசத்துல போய் ஒரு கேடிய குடினாங்க. அதை சுருக்கி 1/3 வீட்டுல போய் ஆளை கேட்டு அவன் என்ன பிடிச்சு விட்டாயா? நீ சுத்த விளக்கண்ணையா? குடியா வாக்கிற புருஷே மகாராஜா கூட இருப்பாரு, மந்திரி கூட இருப்பாருன்னு சொன்னானே ஜோசியே. கடைசியில பூக்காரி கூட இருக்கிறாரே. எத்தனையோ கூட்டத்தை அடக்கி இருக்கிறோம், கலவரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறோம். நம்ம சுதந்திரம் நம்ம வீட்டிலே பறிபோகுதே. ஐயோ, சைலன்ஸ். விசாரிக்கிறேன். அடி அலங்காரம், உன் அலறலுக்கு ஆதாரம் என்ன? எங்கிட்டே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துருச்சா? தப்பு மறந்துட்டேன். உங்ககிட்ட கேள்வி நான் கேட்டிருக்கே கூடாது. என் கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ற இவன் தான். யோ, விஷயத்த சொல்லையா? எனக்கு வேலை சரியில்லையா? பூக்காரி மாந்தோப்பு ராத்திரி 10 மணி. என்ன போஸ்டாங்க தந்தி அடிச்ச மாதிரி இருக்குது? யோ, விஷயத்த விவரமா சொல்லையா? கேடியா? என்னது கேசு பிடிக்கிற ஆவேசம் எனக்கு. இந்த பூக்காரி பாஜாலத்துக்கு நான் கள்ள புடிச்சனாயா? ஆஹா, அந்த மாதிரியான குற்றச்சாட்டா? அதை பத்தி நீ என்ன சொல்லுங்க? அவன் சொல்றதாங்கிட்டு கிடக்கு. நீங்க சொல்லுங்க. அலுவா நீங்களே அதை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. 777. உம்முடைய மனைவி கூவும் கூக்குறதுக்கு உம்முடைய பதில் யாது? யோ, என்ன விசாரணை கூடமா? போலீஸ்கார வீட்டுல இந்த கூத்து அடிச்சா ஊர்ல பாக்குற என்ன நினைப்பா? என்ன பாக்குறது? இங்க 4 பேர் நம்ம பாக்குறோம். உனக்கு என்ன பத்தி தெரியுமில்லையா? இல்லையா? என்னையா தெரியும்? அவங்க அப்படித்தான் காப்பாளுங்க. முடியா போயா போட நான் இருக்கேன். நான் போறேன் கூட தண்டையார்பேட்டைக்கு போறேன். இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு. கேட்டியா? நடந்து போவேன். போய் உங்களை எனக்கு கட்டி வச்சாங்களே எங்க அப்பா அம்மா. ஆமா, அவங்கள 4 வார்த்தை கேட்கணும். ஜோசிய பொருத்தம் பார்த்தானே ஜோசியே, அவனுக்கு கை நிறைய அள்ளி கொடுத்துட்டு
போதும் போதும் போதும். உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும். நான் போறேன். அக்கா வாடியம்மா வா. உன்னை கொண்டு போய் போற பக்கத்துலயே உன் வீட்டுல விட்டுட்டு போறேன். வாடி வந்து வந்து. எங்களையா எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு போங்க. என்னய்யா போறாங்க குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறேன். போயா என்னய்யா தேடி பிடிக்கிறோம் திருடனை பிடிக்கிறோம். பொண்டாட்டியமா துரத்தி பிடிப்பா ஒருத்த. முதல்ல இவங்களைத்தாயா பிடிக்கணும், இல்லைன்னா வயிறு காயையா. என்ன பண்ணுகிற? 777 இவனை பிடிச்சா அவார்டு கிடைக்கும் நீர் நினைச்சு. ரிவார்டு கிடைக்கும் நீர் நினைச்சு. அவார்டும் இல்லாம ரிவார்டும் இல்லாம கருவாடாம நினைக்கிறானே பிளாகாட். பேசிக்கிட்டே நிக்கிறேன். தூக்கு, நீதான் நல்லா தூக்கி தூக்கி அவர் அப்படியா அப்படியா அப்படியா. குழந்தை மாதிரி அழுதியா? நானா? நீ அழ போற. பிறக்கும் போதே நான் சிரிச்சுக்கிட்டே பிறந்தேன்னு எங்க அம்மா அப்பா சொல்றாங்க. மாயா ஏயா ஊதுறியா? நான் எங்கயா ஊதுறது? வாயா. அங்க பாரியா ஒரு குழந்தை. ஆமா அது தனியா அழுகுது. பின்ன என்ன 5-6 பேரை சேர்த்துக்கிட்டு அழுகும். வாயா. 777 என்னையா அது? நம்ம கிடைக்கிற கேட்கலாம் இத்திருந்தா கிடைக்குது. இந்தா ஏன் அழுகுற? நகையெல்லாம் போட்டு வந்தியா? யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னையா 777 ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. இந்தா போ. என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறியா? அங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குமா குழந்தை? நீ ஒரு மூளை கட்டவையா? யோ பாவம் அம்மான்னு கூப்பிடுதியா? பின்ன என்னையா நம்பர் சொல்லியா கூப்பிடும்? பாவம் அதுக்கு அம்மா இல்ல போல் இருக்கியா? பின்ன என்னையா வச்சுக்கிட்டா விளையாடுது? நீ ஒரு விளையாட்டுத்தனமா நாடியா? அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க வேணாம். அதை விட்டு விட்டு விளையாடுறிய நீ. பாரியா தேடி. யோ ஒரு பொம்பளை போதியோ என்ன இருக்குமா? என்னங்க கேளியா? நீயா கேளியா? உனக்கு என்ன வாய் இல்லையா? கேளையா? உனக்கு மாத்திரம் இல்லையா? நீயா கேளியா? கேக்குறேன். ஏம்மா நீ அம்மா தானே? பின்ன என்ன அப்பாவா? கேக்குறேங்கிற அப்புறம் கேட்டா இப்படி கேக்குறேன். ஏயா கேட்க சொல்லிவிட்டு என்ன கேலி அவன்ற நடத்துறதுல? சரி சரி அம்மா உங்களுக்கு எங்களை பத்தி என்ன நினைப்பு? ஒன்னும் நினைப்பில்லையா? இல்ல மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் நண்பங்கிறதுக்காக எங்களை இப்படி சித்திரவதை பண்ணலாமா? சித்திரவதையா? ஆமா எங்களுக்கு எந்த தெருவுல டியூட்டி போட்டுருக்காங்களோ அதே தெருவுல இந்த மாதிரி அக்கிரமத்தை பண்ணிட்டு ஓடிடுறா. உன்னால வளர்க்க முடியலன்னா அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விடு. உடற வெறுங்கையோட ஏன் விட்டுட்டு போறேன்? வாங்கி கொடுக்கறது கூட எங்களுக்கு வசதி இல்ல. தேதி 30. எது வளர்ந்த என்னது? பின்ன எங்கதான்? ஐயோ எனக்கு குழந்தையே கிடையாது. அம்மா அப்பா குழந்தை எல்லாம் ஒருத்தர். அவர் ஒருத்தரே தான். அவர் யாரியா? அவரையும் தேட போறியா? பயா நான் கண்டெடுத்த செல்வமே, சென்னை வாசனை குட்டிசமே, தங்க பதுமையே, சின்ன பாப்பா சரியில்ல பாப்பா சரிடா. அம்மா வருவா அம்மா வருவா வருவா. வந்துட்டேன் வாமா வந்தீங்க. குழந்தையும் பாத்தியா? பாத்துட்டு தானே இருக்கேன். எதுக்கு குழந்தை? மரத்தடியில கிடைச்சது. மரம் பிள்ளைங்களை இப்படிவா காய்க்குது? ஐயோ பாவம் அனாத குழந்தை. பார்த்தா அப்படி தெரியலையே. உங்ககிட்ட சிரிச்சு விளையாடிட்டு இருக்கேன். அடே என் முகராட்சி அப்படி. குழந்தை என்ன கண்ட உடனே குதூகலத்துல அப்படி குதிச்சு விளையாடுது. அப்பா நிரந்தரமா இங்க இருக்கோங்கிறீங்களா? ஆமா பெத்தா கிடைக்கிற வரைக்கும் அது இங்கதான் இருக்கும். அப்பா அது உங்க குழந்தைதான் உண்மையதான் சொல்லுங்களேன். பாவி என் குழந்தையா விளையாடுறியா? நீங்க தான் என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்க. அக்கா அலங்காரக்கா கேட்டுதான் இருக்கீங்களா? இதை விட்டா எனக்கு வேற வேலை என்ன? இதோ வந்தேன். அலங்காரம் அடுத்த விழா தந்தையார் பேட்டையா? இதோ வருகிறேன். பாவிங்களா இவங்களை போய் பக்கத்து வீட்டுல குடி வச்சுக்கிட்டேன். போதும் விடுங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். விடுங்க. ஐயோ அங்கே மல்லிகா இங்கே குழந்தையாதா? இதா எது? அக்கா என்ன மல்லி நடந்தது? என்ன பைனாட்டுவன் மீண்டும் குழப்பம் கூச்சல் கொந்தளிப்பு. அக்கா பூக்காரி காதல் முத்தி இப்ப ஒரு பிள்ளையோட வந்துட்டாரு. கேட்காம காதலிச்சேனே கேட்காம காதலிச்சேனே. அதிக பிரசங்கித்தானா? எங்க மிஸ்டர் 777 இதை நீங்க நம்புறீங்களா? நமக்கு எதுக்கு சொல்லப்படாது. இருந்தாலும் மல்லிகா சொல்லு. பார்க்கட்டும். குழந்தை முகத்துல இவர் முகம்தான் தெரியும். என்ன கண்ணாடியா? ஆமா சொல்லப்படாதுன்னு ஏண்டி கலாட்டா பண்ற? அது அனாத குழந்தைன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அது பூவோட வந்திருக்குது பூக்காரி குழந்தை. 777 பூவோட வந்தா அது பூக்காரி குழந்தை. அப்ப நமக்கு பிறக்க போற குழந்தை தொப்பியோட பிறக்குவா? கண்ணனா கவச குண்டலத்தோட பிறக்க. அப்பா என்ன எங்க வீட்டுக்கார போய் அப்பாங்குது? என்னங்க குழந்தைக்கு அப்பா அம்மாங்கிறத தவிர வேற என்னங்க தெரியும்? பிரியம் வந்தா அப்பா அப்படித்தானே கூப்பிடும். உங்களை பிரியத்துல அப்பாங்குதே, எங்களை அம்மான்னு கூப்பிடுதா? உங்களுக்கு தாய் முகம் கிடையாது. ஏன் எங்களுக்கு என்ன பேய் முகம் இருக்குங்கிறீங்களா? அதை விட மோசம். அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? போட்டு காக்கா பொடி. அச்சோ
புகையில போடுறவனை பார்த்து பொடி போட்டாங்கிறாளே. பைனாட்டோன் அவ பொடி போடுறதை நான் பார்த்திருக்கேன். சும்மா ஐயா, 777 இங்க விஷயம் முத்துதுயா. ஒரு அனாதை குழந்தைய வீட்டுல சேர்த்து நம்ம அனாதை ஆடுவோம் போல் இருக்குது. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், சந்தேகப்படுற பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள கேசோ பொண்ணு கேசோ பிடிக்காதன்னு. எப்படியா எப்படி பிடிக்காம இருக்கிறது? அன்னைக்கு இந்த குழந்தை அந்த தன்னை மட்டடி நின்று எப்படி அழுதுயா? எவ்வளவு கட்டாரியா இருந்தது, மனசு தாங்கலையே. பெத்த மனசு எப்படி கேட்கும்? கேட்டியா? இன்னும் என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னொரு 5-6 அனாதை குழந்தை வேணுமா? வச்சு பள்ளிக்கூடம் நடத்த போற சும்மாரியாயோ. இந்தாயா, அந்த குழந்தைய பேச ஆசிரமத்துல சேரியா. இதுயா சரியா? 777 இந்த குழந்தைய ஆசிரமத்தில் சேர்த்தா சாமியார் ஆகுமா? என்ன வந்து தலையா? போய் தலைங்க. இந்த கண்டாவே எங்க கண் முன்னால காமிக்காதீங்க. போங்க, தனியா வாங்க. அக்கா, நீங்க அப்புறம் வாங்க. சரிங்க. பயப்படு. நீ பைப்பு குடுக்கறத பார்த்தா நீ குடிச்சிட்டு குடுக்கற மாதிரி இருக்கே தவிர எனக்கு குடுக்கற மாதிரி இல்லையா? ஒரு மரியாதைக்காக அப்படி கொடுத்தாச்சுமா. என்ன கிடக்கு? சுருப்பு ஏத்தமா? நான் போட வேகமா? எதையாவது போட்டு என்ன கொல்லலான்னு பாத்தியா? அப்படியே நினைச்சாலும் திரும்ப போட்டு கொல்ல முடியுங்க. அப்போ இரும்ப போட்டு கொல்லவே சொல்றேன். என் கண்ணு முன்னால் நிக்காத, ஓடி போன டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். ஏகமா நான் புள்ள விட்டு ஏறேன். ஏகமா மன்னிச்சுங்க, இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இனிமே என்னத்த பாத்துக்கிற? எங்க பாத்துக்கிற? உன் தலைய பாத்தியா? தொப்பியங்கடா. உங்களுக்கு எல்லாம் தொப்பி எதுக்காக கொடுக்குறேன்னு தெரியுமா? வெயிலுக்காகவோ அலங்காரத்துக்காகவோ இல்ல. எதுலையுமே என்கிட்ட ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு தனி பாணி. சின்ன தவறு நடந்து நான் சகிக்க மாட்டேன். இனிமே இப்படி நடந்துச்சு உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவேன். வேலையை பாரு. தம்பி சின்ன தம்பிய காணாம? ஆமாங்க, இருங்க தம்பி. வேற பிடிங்கிட்டு எலும்புச்சம்பளம் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள தம்பி காலம். ஏயா, சின்ன பையனுக்கு தான் மூளை கோளாறு. அவனை விட்டு விலகாம இருந்து வைத்தியம் பார்க்கணுங்கிறது தானே ஒண்ணு வச்சிருக்கேன். அவனை ஏன் தனியா விட்ட? அவர் ஓடிட்டாரு. ஓடிட்டாரா? நீ ஓடிடு. டிஸ்மிஸ். சரி, ஏந்திரியா? பெரிய மனுஷன் ஏந்திரியா, சீக்கிரம் ஏந்திரியா. என்னத்த அம்மாடி? இந்த வைத்தியம் சரியில்லை. என்ன எழுத்து பேசுறதே இந்த வைத்தியனுக்கு வேலையா போச்சு. முதல்ல இவனை கண்டிங்க. ஏயா? இல்ல என்னங்க, சேவ கோயில் முட்டை போடுறதுன்னு எந்த மடையும் சொல்லுவான். இவர் சொல்றாரு. பாத்தீங்களா, நானே மடையினா. அப்ப என்ன பெத்த நீங்க? யோ, அவன் எதை கேட்டாலும் சரி சரின்னு சொல்லி தொலையா. சரி, எதுக்கு சரின்னு சொல்லிடுறேன். சரி சரின்னு சொன்னா போறாது, செஞ்சு காட்டணும். இப்பவே எப்படிங்க? எங்க அப்பா தலையில ஒரு குழவிக்கல்ல கொண்டு வந்து போடு. என்னங்க செய்துருவேன்? வைத்தியரே, எல்லாம் கிரக கோளாறியா? நான் செஞ்ச புண்ணியம். ஹலோ, யாரு? தேவரத்னமா? மெட்ராஸ்ல எப்பயா வந்த? காலையிலயா? ஆஹா. ஓ, இன்னைக்கு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் இல்ல? அரை மணி நேரத்துல வந்துடுறேன். யார? என் பையனையும் கூட்டு வரணுமா? பேஷா கூட்டு வர்றேன். ரைட், வைத்தியரே, ஏங்க என் பெரிய பையன் ராஜாவை பாத்தீரா? நான் வரும்போது இந்த தொழிலாளர் காலனி பக்கம் போயிட்டு இருந்தாருங்க.